Hindustan Institute of Technology and Science. Admission open for 2024-2025. செய்தி. அடுத்த 5 தினங்களுக்கு தமிழக உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தகவல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன், வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? தென்னிந்திய பகுதியில் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்றைய தினம் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன், அதாவது மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை கூடிய காற்றுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், நாளை மற்றும் நாளை ஆகிய 2 தினங்களும் தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. 7 மற்றும் 8 ஆகிய தேதிகளை பொறுத்தமட்டில் தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூட லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், குறிப்பாக தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. 7 மற்றும் 8 ஆகிய தேதிகளில் கனமழை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தமட்டில் இன்று முதல் வருகின்ற 8ஆம் தேதி வரை அடுத்த 3 தினங்களுக்கு தமிழகத்துடைய உள் மாவட்டங்கள்ல அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு என்பது குறைவாக இருந்தாலும், அதற்கு அடுத்த 2 தினங்கள்ல அதிகபட்ச வெப்பநிலை என்பது 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. 4 முதல் 8ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை என்பது வட தமிழக உள் மாவட்டங்கள்ல, குறிப்பாக தமிழகத்துடைய உள் மாவட்டங்களை Hindustan Institute of Technology and Science. Admission open for 2024-2025.